நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஹோட்டலில் ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நம்ம ஒரு சில ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோரை சாத்தின உடனேவே இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிப் லைட் எரியிற மாரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டிப்பு ஃபுல்லாகவே ஷார்ட் ஆகி இங்கே ஃபுல்லாக பாத்ரூம்குள்ளே ஷாக் அடின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெட்டி விட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெட்டி ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ என்னென்னா இந்த டாப்பால் அதாவது மீன்ஸ் வந்து இந்த உள்பக்கமாக போடுறாங்கல்ல லாக்கு, நான் பவர் சப்ளை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணியிருக்கேன், அதனால் வெளிச்சம் இருக்காது. இந்த உள்பக்கமாக போடுற அந்த கொக்கி லாக்கில் கை வச்சாலே ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் பர்சன் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம அவுட் பர்சன் எலக்ட்ரிஷியன் தான், நம்ம அவுட் சோர்ஸ் எலக்ட்ரிஷியன் வந்து என்னன்னு செக் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுக்க மறந்துட்டேன். இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, லென்த்தாக இந்த சைஸு ஸ்க்ரூவை ஓகேங்களா, இந்த சைஸு ஸ்க்ரூ இதில் போட்டு ஏற்றிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயரை அழுத்தி பிச்சுக்கின்னு போய் ஃபுல்லாக செவுத்து ஃபுல்லாக சாப்போஸ் ஷாக் அடிக்குது. நம்ம மல்டிமீட்டருக்குள்ள மல்டிமீட்டரை வந்து நான் வந்து என்சிபி ரேஞ்சில் போட்டு நம்ம நான் கண்டக்டிவிட்டி வோல்டேஜுக்காக செக் பண்ணதுக்காக நான் வைக்கிறேன். எப்போ மல்டிமீட்டர் அப்படி தான் செக் பண்ணுவோம், சில ஷாக் அடிக்கிறான். வைக்கிற மாதிரி இதில் 4 பாயிண்ட் காட்டுது. 4 பாயிண்ட்னாலே கிட்டத்தட்ட டேரக்ட் பவர் சப்ளை. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரித்து விட்டோன்னே இந்த ஸ்க்ரூவில் கை வச்சோடனே இப்போ ஸ்க்ரூ லூஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ ட்ரைவரோட டிப்பு நழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்க்ரூ ட்ரைவரோட டிப்பை ஸ்க்ரூ கூட சேர்த்து பிடிப்பேன். அப்படி பிடிக்கும் சலுக்குன்னு ஷாக் வாங்கிச்சு. கைட்டி விட்டு பார்க்குற ஒயர் வந்து நசுக்கி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாங்க பாருங்கள். இந்த இது வந்து போயிடுச்சுங்க. அதாவது என்னென்னா இந்த கீ டேக் கார்டு இதை போட்ட உடனே என்னென்னா இது வந்து கார்டு ஸ்மார்ட் லாக்குன்னு சொல்லுவாங்க. கார்டு வச்சு தான் இதை வந்து டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஸ்மார்ட் லாக் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு லாக்கே 15,000 ஆகணுன்னே வேணான்ட்டாங்க என்கிட்ட. நம்ம வந்து கோத்ரேஜ் கம்பெனியில் பண்ணி தரோம்னா வேணான்ட்டாங்க. அது கோயம்புத்தூரில் இன்னொரு கம்மியான கம்பெனி கேட்டால் அது 7,000 ஆகுனாங்க. அதுக்கும் வேணான்ட்டாங்க. நம்ம விட்டுட்டோம், நம்மளால் பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணல. ஏற்கனவே பண்ணி இங்கே ஏற்கனவே ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தார். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் எலக்ட்ரிக்கல் பார்க்க மாட்டார், ஆனால் எலக்ட்ரிஷியன் சொல்லுவார். ஓகேங்களா. என்னென்னு பார்த்தா இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதை நீங்கள் கரெக்டான அதாவது அந்த இது இருக்குல்ல ஆர்எஃப் கார்டு, அந்த ஆர்எஃப் கார்டை போட்டால் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்எஃப் கார்டு இதில் போட்டால் தான் இது வந்து பவர் சப்ளை அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா. அப்போ தான் உள்ளகிற லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கிடைக்கும். இந்த செட்டை வந்து அவங்க வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க, என்ன டேப் அடிச்சிருக்காங்க பாருங்களா. அந்த ஸ்விக்கி சொமோட்டோவில் பேக்கிங் கொடுப்பாங்கல்ல, ஸ்விக்கி டேப்புங்க. அது ஏன்னா அசிமா திட்டணும் போல இருக்குது எனக்கு. சில நேரம் சில டெக்னீஷியன் பார்த்து அந்த நேரத்துக்கு அவஸ்தை கூட டேப்புனா கூட பண்ணலாம். ஒரே ஒரு டேப் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு ஹோட்டலில் மெயின்டெனன்ஸ் பார்க்குற எலக்ட்ரிஷன்? அதான் எனக்கு கேள்வி. ஃபஸ்ட் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒருத்தர் ஒரு டேப் இல்லாமல் என்ன எலக்ட்ரிஷன் தான் கேட்பேன் நான். ஸ்க்ரூ டிரைவரு, கட்டிங் பிளேயரு, ஒயர் ஸ்டிப்பர் இல்லை ஒயர் கட்ரு, டெஸ்டரு, இந்த 4த்தையும் கரெக்டாக வச்சலாம் எலக்ட்ரிக் வேலைக்கு தகுதி இல்லாத ஒரு பர்சனாக தான் நான் பார்ப்போம். ஓகேங்களா. ஏன்னா எனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த என் ஆசிரியர் பெருமானார்கள் வந்து இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகேங்களா. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்த ஏதாவது தற்கூரிடா இந்தமாரி ஸ்விக்கி டேப் அடிச்சது அடிக்கலாம், இந்த நேரத்துக்கு அடிச்சுட்டு கெஸ்ட்டு இருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் மறுநாள் அதை கழட்டி பக்கா இன்சேஷன் டேப் வாங்கி வந்து அடிச்சிருக்கணும். அந்த நேரம் அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனா பாத்ரூம் வச்சு சாவடிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தாலே வெறியாகுது எனக்கு. இப்போ நம்ம பக்காவே ட்ரெஸ்ஸிங் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்கள். ஏன்னா நான் ஒரே ஆளாக தான் வேலை செய்யணும். சின்ன கம்ப்ளைண்டாக நான் தனியாக தான் வருவேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கன்ஜெக்டர். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாடல் மெட்டல் பாக்ஸு. இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் திட்டம் போல தான் இருக்குது. இந்த மெட்டல் பாக்ஸில் எவ்வளோ வயரை தேக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே கொண்டாந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு சர்க்யூட் பாக்ஸ் வச்சுருக்கணும். அதுலேருந்து தனியாக இன்புட் ஃபேஸுங்க இப்போ தான் வரணுமே இதுக்கு. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஹீட் லைனுக்கு இன்புட் ஃபேஸ் மட்டும் தான் வரணும். அதுமாரி என்னன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ரூம்லையுமே தனியாக டிபி வச்சுருக்கோம். இது டிசைனே ஃபெயிலுங்க. ஒரே ஒரு 32 MCB டிபிலேருந்து போட்டு இங்கே வந்து என்னென்னா பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. RCCB போட்டிருக்காங்க. ஆனால் RCCB எல்லா இடத்துலையும் ட்ரிப் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு சில பேர் வந்து செக் பண்ணிட்டு RCCB பைபாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாதுனாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஃபயர் ஆனால் தான் இவங்களாம் புத்தி வரும். வெயிட்டாக ஏன்னா ஷாக் ஆனால் தான் புத்தி வரும்ன்றதாக நான் விட்டுருவேன். RCCB மாத்திரம்னு சொன்னால் 2,500 3,000 வருதுன்னு வேணான்றாங்க. இங்கே என்ன பண்ணால் இங்கேயே இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இது செவ்வறு தானே, இந்த ரூமில் இங்கே இடத்துல எனக்கு ஒரு டிபி வச்சுருக்கோங்க. வச்சுட்டு அழகாக பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல இந்த பில்டிங். ஏன்னா எப்படி சொன்னேன்னா நான் அந்தமாரி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்தமாரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. ஓகேங்களா. எனக்கு அவ்வளோ பாவம் அதை பார்க்கும்போது. எவ்வளோ ஒயரை உள்ளே வச்சு அழுத்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்களாம் எங்கேயும் வேலை செஞ்சால் ஒயர் வைக்காதீங்க. ஒயர் வச்சுன்னா பின்னாடி ஒரு ஹீட்ரு லைன் வந்து ஹீட்டரோட சுவிட்சஸ் நேரம் மெல்ட் ஆகி ஷார்ட் ஆகும். அதுமாதிரி ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹீட்டரோட சுவிட்சை ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி சில நேரம் ஒயரை பிடிக்கும். ஒயரை பிடிச்சி மொத்தமாக எரிஞ்சிடும் அந்த ஒயர் இவங்க வச்சுக்கிற ஐடியாவுக்கு. ஆனால் இதுவும் ஒரு இந்த 2013 ஹோட்டல் இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. இந்த சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பாடு ஓடுதுன்னுவாங்களா, அந்தமாரி ஓடுது இது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிக்குது. நம்ம வெளி வேலையை செய்ய முடியல, இங்கேயே வந்து போயிட்டு இருக்க வேண்டியதாகுது. நான் உங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு காட்டுறேன் நண்பர்களே. அதுமாரி இங்கேயும் நீங்கள் ஒயர் வைக்காதீங்க. ரிக்வஸ்ட்டே அதுதான். தயவு செஞ்சு எங்கேயுமே இந்த மாதிரி ஒயர் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயரை குறைச்சிருங்க. இந்தமாதிரி தான் உங்கள் ஐடியா கேட்குறாங்கன்னா மேலே ஒரு டிபி பாக்ஸ் வைக்கணும் சார், அது மேலே ஒரு சர்க்யூட் பாக்ஸ் வைக்கணும் சார், அதாவது சப் சர்க்யூட்டுக்கான ஒயரிங் பிரிக்கிற பாக்ஸ் வைக்கணும் சார்னு சொல்லிவிடுங்க. வேறு எதுவுமே இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. சொல்லிட்டு செய்யுங்க. நாளைக்கு அந்த வேலை குவாலிட்டியாக இருக்கும். நாளைக்கு ஒருத்தன் ஃபால்ட்டு பார்க்குறோன்னா ஈஸியாக பார்ப்போம். அது இல்லாமல் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங். ஓகேங்களா. ஃபால் சீலிங் கம்பல்சரி. நான் பொறுத்தவரைக்கும் சர்க்யூட் பாக்ஸ் நாங்கள் ஆர்ஓவிலாம் செய்கிறோம். அதெல்லாம் நாங்கள் கம்பல்சரி வைப்போம். பில்டிங்லாம் ஃபால் சீலிங் இருக்குது, ஃபால் சீலிங் இல்லை. சர்க்யூட் பாக்ஸ் ஒவ்வொரு ரூமுக்கு இண்டிவிஜுவல் டிபி இருக்கும். ஆனால் இங்கே கிடையவே கிடையாது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே.